என் இனிய தமிழ் அன்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஆசீர்வாதத்துடன் இன்று திருமந்திர மாலையில் சில பாடல்களை எடுத்து அதற்கு விளக்கம் சொல்லலாம் என்றிருக்கிறேன். இன்றைக்கு விஷ்ணு சிவனிடமிருந்து எப்படி சக்கரம் பெற்றார் என்ற ஒரு கதையை சொல்லி அதை எந்தெந்த இடத்தில் உபயோகித்தார் என்பதை பற்றியும் அதற்குள்ள பாடலை எடுத்து சொல்லலாம் என்றிருக்கிறேன். ஒரு முறை சிவனுடைய 1000 நாமங்களை சொல்லி விஷ்ணு பகவான் அர்ச்சிக்க தொடங்கினார். அதற்கு சிவலிங்க முன்னாடி உட்கார்ந்து 1000 மலர்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாமத்தை சொல்லும் பொழுதும் ஒரு மலரை எடுத்து வைத்துருவார். அப்படி சொல்லிக்கொண்டு வரும் பொழுது இவரை சோதிக்க, இவருடைய பக்தியை சோதிக்க சிவபெருமான் அங்கு தோன்றி அவருக்கு பின்னால் நின்று கொண்டு ஒரு மலரை எடுத்து வைத்து கொண்டார். விஷ்ணு ஒவ்வொரு மலராக அதற்காக ஒவ்வொரு நாமத்தை சொல்லி அர்ச்சித்து வரும்பொழுது 999 வந்த பிறகு ஒரு மலர் அங்கு குறைவாக தென்பட்டது. அவருக்கு ஒன்றும் புரியல. நம்ம எடுத்தது 1000 மலர், இன்னும் ஒரு நாமம் இருக்குது, அதற்கு இன்னொரு மலர் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் தடுமாறுறார். ஆனால் நல்லா ஞாபகம் இருக்குது 1000 மலர் எடுத்ததாக. அப்போது என்ன பண்ணார்னா, அந்த ஒரு மலருக்காக தன்னுடைய கண்ணியை தோண்டி அந்த மலருக்கு பதிலாக கண்மலர் என்ற ஒரு நிலையை, கண்மலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்ணியை தோண்டி மலராக நினைத்து அவர் நினைத்ததை பூர்த்தி செய்ய விரும்பினார். அந்த அம்பை எடுத்து கண்ணுக்கிட்ட கொண்டு போனார். அந்த சமயம் பார்த்து சிவபெருமான் தடுத்து, உங்களுடைய பக்தியை மெச்சினோம், இந்தாங்க ஒரு மலர் என்கிட்ட இருக்குது, பூர்த்தி அடை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதை அவருடைய பக்தியை மெச்சி, அவருடைய பக்தியை புகழ்ந்து அதற்கு பரிசாக சக்கரத்தை அவர்கிட்ட கொடுத்தார். கொடுக்கும் பொழுது என்ன சொன்னார்னா, பிரம்மாவை படைக்கும் தொழில் செய்யுமாறு படைத்தேன், உங்களை காக்கும் தெய்வமாக படைத்தேன், ருத்ரனை அழிக்கும் தெய்வமாக படைத்தேன், ருத்ரன் என்னுடைய அம்சம், அவர் அழிக்கும் தொழிலை செய்ய இருந்தாலும் நீங்கள் காக்கும் தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுது
அதற்கு இடைஞ்சல் ஊறுதல் யாராவது செய்தால் அப்பொழுது நீங்கள் இந்த அழிக்கும் தொழிலை செய்யலாம் என்று சொல்லி இந்த சக்கரத்தை அதற்காக உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படி சொல்லி கொடுத்தார். ஆகையினால தான் பல சூழ்நிலையில் இவர் சக்கரத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அது சில உதாரணங்கள் பார்க்கலாம், எங்கெங்கே அவர் பயன்படுத்தினாருங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது பாட்டுக்கு வருவோம். திருமந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஒரு மந்திரம், சக்கரம் பெற்று நல் தாமோதரந்தானும். அவர்கிட்ட சிவனுக்கிட்டிருந்து சக்கரத்தை விஷ்ணு வாங்கிக்கிட்டார். அப்படி வாங்கின விஷ்ணு, அது திருமால், அதை வாங்கினோடனே அதை தூக்க கூட முடியல அவரால், அவ்வளவு கனமாக இருந்தது. உடனே என்ன பண்ணார்னா, அந்த கொடுத்த சிவன்கிட்டயே, என்னங்க நீங்கள் கொடுக்குற பொருள் தூக்க கூட முடியல அப்படின்னு சொல்ல போக, சிவபெருமான் எப்படி சக்திக்கு தன் பாதி உடம்பு கொடுத்தாரோ அதுபோல் தன்னுடைய சக்தியை விஷ்ணுக்கும் திருமாலுக்கும் பகிர்ந்து கொடுத்தார். அதை பற்றி தான் அந்த பாடல். சக்கரம் பெற்று நல் தாமோதரந்தானும், சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையால். தரிக்க ஒண்ணாமையால்னா தூக்க முடியல அவரால். அதை கையில் வைத்து, கையில் ஒரு விரலை பிடிக்கணும் இல்லையா, பிடித்து அதை சுழற்றி விடணும். அது எவ்வளோ கஷ்டமானது. அந்த அளவுக்கு அந்த ஒரு விரல் அந்த சக்கரத்தை தாங்குற அளவுக்கு சக்தி இல்லை. முதல்ல அவரை கையிலையும் தூக்க முடியல, அப்புறம் எங்கள் விரலை பற்றி பேசுகிறது. மிக்கரன் தன்னை விருப்பன் அர்ச்சிக்க. ஓகே, அதாவது சிவபெருமானே அவர் என்ன வேண்டிக்கிறார்னா, என்னால் இதை தூக்க முடியல அப்படின்னு. மிக்கரன் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்க நற்சக்தியை தாங்கூறு செய்ததே. சிவபெருமான் தன்னுடைய சக்தியிலிருந்து அவருக்கு சக்தியை கொடுத்தார், அதை தூக்கக்கூடிய சக்தியை கொடுத்தார். அப்படி கொடுத்த இடம்தான் அந்த வரலாறு சொல்லக்கூடிய இடம் தான் சங்கர நாராயணா கோயில். அதனால் அன்னையிலிருந்து இந்த சக்கரத்தை சிவர்கிட்ட பெற்றது இல்லாமல் அதை தூக்கக்கூடிய சக்தியும் அவர் அடைந்ததனால் அது முதல் திருமாலுக்கு பேர் சங்கர நாராயணன் என்ற பெயர் வந்தது. இங்கே தமிழ்நாட்டில் சவுத் மோஸ்ட்டு தமிழ்நாடு, மதுரைக்கு இன்னும் தெற்க சங்கர நாராயணன் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே இவருக்கு ஒரு கோயில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், நான் இன்னும் போனதில்லை. ஸோ இன்னொரு முறை இந்த பாட்டை சொல்லிவிட்டு அப்போ அடுத்த பாட்டுக்கு போவோம். சக்கரம் பெற்று நல் தாமோதரந்தானும், சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் மிக்கரன் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்க நற்சக்தியை தாங்கூறு செய்ததே. இப்போது இந்த சக்கரத்தை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தினார் எனக்கு தெரிந்தவர்கள் நான் சொல்கிறேன். இந்த பார்க்கடலை கடையும் பொழுது ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும்
இருந்து அந்த வாசுகி என்ற பாம்பை பிடித்து இந்த பக்கம் அந்த பக்கம் அசைக்க அதில் அப்புறம் மேருமலையை ஒரு மத்தாக கொண்டு கடைஞ்சிட்டு வந்தாங்க இல்லையா. அதுலேருந்து அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த கதை உங்களுக்கு தெரியும். அமிர்தத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இவர் விஷ்ணு திருமால் மோகினி வடிவம் எடுத்து அந்த அமிர்தத்தை இந்த 2 பிரிவினருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்ருந்தார். அப்போது அது தேவர்களுக்கு மட்டும் அதிகமாக போகுது, நமக்கு சரியாக வரல, பாரபட்சம் காமிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ராகு என்ற அசுரன் என்ன பண்ணுறாரு, தேவர்களில் ஒருத்தர் மாதிரி மாறுவேடம் கொண்டு தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு தேவர்கள் பக்கம் வந்து அந்த அமிர்தத்தை வாங்கி குடிச்சிட்டார். இதை பார்த்த சூரியனும் சந்திரனும் அவரை காட்டி கொடுத்துட்டாங்க. இவர் தேவர பக்கம் இவர் கிடையாது, இது அசுர பக்கம் இருந்து வந்தவர் அப்படின்னு. அதை கேட்ட மாத்திரத்திலேயே உடனே என்ன, தன் சக்கரத்தை விட்டு அவர் அந்த அசுரனுடைய தலையை வெட்டிட்டார். வெட்டுறதுனால உடல் பாகம் தலைபாகமாக ஆச்சு. அப்போது சிவபெருமான் என்ன பண்ணார்னா, தலைபாகத்துக்கு உள்ளதை ராகு என்ற பேரும் உடலுக்கு கேது என்ற பேரும் கொடுத்து இந்த வானத்தில் 2க்கும் ஒரு பொசிஷன், ஒரு பதவி ஒரு கொடுத்து ராகு கேது என்ற ஒரு 2 கிரகங்களை அவர் உருவாக்கினார். அப்போ ராகு, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெட்டிட்டுன்னா தலையை வெட்டினாலும் பரவாயில்ல, நான் குடிச்சு முடிச்சிட்டேன், என்னால் அமிர்தம் இன்னும் என் உடம்புல இருக்குது, அதுவே பெரிய வெற்றி தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு சூரியனை சந்திரனை பார்த்து, இதற்கு நான் உங்களுக்கு பழி வாங்காமல் இருக்க மாட்டேன், உங்களை கொஞ்சமாவது நான் பிடிப்பேன், ஒரு சமயத்தில் உங்களுக்கு ஒளி இல்லாமல் நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல போக தான் அதுதான் என்னன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்தது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்பெல்லாம் வரும்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவு நம்ம இந்து மதத்தில் இருக்கிற சோதிட அந்த கட்டம் தெரியும் இல்லையா. எப்படின்னா, எப்படி சுலபமான ஒரு வழி சொல்கிறேன், எப்பெல்லாம் சூரிய கிரகணம் வரணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது போன மாதம் ஒரு சூரிய கிரகணம் வந்தது. அதாவது சூரியன் எந்த ராசி கட்டத்தில் இருக்குதோ அந்த ராசி கட்டத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக சொல்கிறேன், நல்லா புரியும்படி சொல்கிறேன். அதாவது போன மாதம் எத்தனாந்தேதி வந்தது, போன அமாவாசை, எப்படின்னா இப்போ தீபாவளி இந்த மாதம்தான், இந்த மாதம் அமாவாசை வந்தது தீபாவளி சமயத்தில். அன்றைக்கி தான் சூரிய கிரகணம், கரெக்டு, அன்றைக்கி தான் சூரிய கிரகணம். அன்றைக்கி என்ன தேதினா, போன 2ஆம் தேதி நினைக்கிறேன், நவம்பர் 2 சனிக்கிழமை அன்றைக்கு சூரிய கிரகணம் வந்தது. அப்போது இப்போ ராகு எங்கே இருக்குதுன்னா, இதில் துலாத்தில் இருக்குது. துலாத்தில் இருக்கும் பொழுது இப்போ சூரியனும் ஐப்பசி மாதம் துலாத்துக்கு தான் வரும்.
அப்போது ராகு சூரியனும் துலாத்தில் இருக்குது. ஆனால் அமாவாசைன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்கணும் இல்லைங்களா? அன்றைக்கி தான் அப்படி இருந்தால் தான் அமாவாசை வரும். அப்போது ராகுவோ கேதுவோட சூரியனும் சந்திரனும் இருக்கணும். அதுக்கு நேரு கட்டத்தில் வந்து கேது இருக்கணும். கேது இருக்குது. அதாவது இப்போ எப்படின்னா மேசத்தில் கேது இப்போ இருக்குது, துலாத்தில் வந்து ராகு இருக்குது, இருந்தது அன்னைக்கு, சந்திரன் இருந்து சூரியன் இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் பொழுது சூரிய கிரகணம் வரும். அப்புறம் ஒரு சூரிய கிரகணம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி 14 நாளைக்கு முன்னாடி அந்த பௌர்ணமி வரும்ல, அப்போது ஒரு சந்திர கிரகணம் வரும். அதே போல் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய 14 நாள் கழிச்சு அடுத்த ஒரு சந்திர கிரகணம் வரும். இப்படி ஒரு வருஷத்தில் ஒரு சூரிய கிரகணம் வந்துச்சுன்னா அதிலிருந்து 5.5 மாதம் கழித்து இன்னொரு சூரிய கிரகணம் வரும். அப்படி வரும்பொழுது அப்போவும் 2 சந்திர கிரகணம் வரும். இதுதான் விதி. அதாவது அஸ்ட்ரானமி படித்தவங்களுக்கு ஓரளவு தெரியும். வானத்தில் வந்து ராகுவும் கேதுவும் கிரகங்கள் கிடையாது, அது ஒரு புள்ளி. அந்த புள்ளியில் தான் அந்த புள்ளி வந்து அந்த புள்ளியும் சந்திரனும் சந்திரன் சூரியன் அல்லது இல்லை சந்திரன் சூரியன் இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் வரும். அந்த புள்ளி வழியாக வரும். அந்த புள்ளி அதே நேர்கோட்டில் அமையும் போது அந்த கிரகணம் ஏற்படும். இது அஸ்ட்ரானமி. அதாவது நம்ம ராகு கேது சொல்கிறோம், அதுவே அஸ்ட்ரானமியில் என்ன சொல்லுவாங்கன்னா நார்த்து நோடு சவுத்து நோடு. நார்த்து நோடுனா ராகு, சவுத்து நோடு அப்படின்னா கேது. ஸோ இப்போது ராகுவை இவர் சக்கரத்தை கொண்டு தலை வெட்டினார். அடுத்த சில இடங்கள், அதாவது மகாபாரதத்தில் சிசுபாலனை சக்கரத்தை வச்சு தான் கொண்டார். அப்புறம் ஸ்ரீகலவன் ஒருத்தர் தான், அவன் வந்து அதாவது விஷ்ணு மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு தான் விஷ்ணு, வேறு யாரும் விஷ்ணு கிடையாது, என்னை தான் நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அது இல்லாமல் பிராமணர்களை அவர்கள் வந்து இவனை பற்றி புகழ்ந்து பாடலைன்னா உடனே சிறையில் போட்டு துன்புறுத்தி வந்தான். இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணன், இது கிருஷ்ணாவதாரத்தில் வருது, கிருஷ்ணன் ஸ்ரீகிழவனோட போர் தொடுத்து அப்பொழுது அவனுடைய தலையை வந்து சக்கரத்தினால் வெட்டினார். அப்புறம் சக்கரத்தை எங்கே பயன்படுத்தினார் அப்படின்னு யோசனை பண்ணால் எனக்கு சரியாக ஞாபகம் வரல. ஓகே, இப்போது இந்த சக்கரத்தை எப்படி பயன்படுத்தினார்? அநியாயத்தை ஒழிக்கிறதுக்காக பயன்படுத்தினார். இப்போ இன்னொரு பாட்டு நான் சொல்ல போகிறேன். அதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க, அந்த உதவியை மறந்துட்டு அவங்களுக்கே துன்பம் விளைவித்தா எப்படி இருக்கும்? அதனால தான் இப்போ அடுத்த பாடல் இதுதான்.
அது மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்கிறத அந்த பாடல் வந்து தெரிஞ்சுக்கலாம். தக்ஷன் வேள்வி செய்யும் பொழுது அப்பொழுது சிவபெருமானை அழைக்கல, அவமானப்படுத்துறதுக்காக வேள்வி செஞ்சான். தாக்ஷாயணி, தன்னுடைய மகளாக தாக்ஷாயணியும் கூட அழைக்கல. அப்பொழுது என்ன ஆகுது, மற்ற எல்லாரையும் கூப்பிட்டான். பிரம்மா, விஷ்ணு, தேவேந்திரங்கள், அப்புறம் முனிவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு இதை கேள்வியுற்ற பார்வதி இல்லை, அப்போது தாக்ஷாயணி சிவபெருமான்கிட்ட நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை கூப்பிடாம எடுத்து போகக்கூடாது, அது சரியில்லை அப்படின்னு. நம்மளை அவமானப்படுத்துறதுக்காகவே உங்கள் அப்பா வேலி செய்கிறாரு, நம்ம போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ தடுத்து பார்க்குறாரு. ஆனால் பிடிவாதமாக இவ போகணும்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டான். இங்கே வந்த இடத்துல சிவன் சொன்ன மாதிரியே மரியாதை ஒன்றும் இல்லை. உன்னை யார் இங்கே வரவழைச்சது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அந்த வேள்வி நடக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் முன்னாடியே. அப்போது சரி, ஓகே, எங்களை கூப்பிடல, நான் வந்துட்டேன், ஆனால் நீங்கள் எப்படி நடந்துக்குன்னு எனக்கு தெரியாது. அப்பாவாச்சேன்னு நான் வந்தேன், என் கணவர் சொன்னார் வேணான்னு சொல்லி, அவருடைய பேச்சு கேட்காம வந்துட்டேன். நீ வேள்வி நடத்து, ஆனால் அவருக்குள்ள மரியாதைக்கு அந்த அவிர்வாகத்தை அவருக்காக எடுத்து வச்சுட்டு நடத்து அப்படின்னு சொல்லி பார்த்தா. அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்னாச்சு, இவளுக்கு கோபம் வந்துருச்சு. சரி, இந்த வேள்வி எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன்னு சொல்லி அந்த வேள்வி குண்டத்திலே இறக்கிட்டான். அதுக்குள்ளே உட்காந்து அதில் உட்காந்த உடனே அந்த சூடு தாங்காமல் இறந்துட்டான். இதை கேள்விப்பட்ட சிவன், அவருக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். தன் அம்சமான வீரபத்திரரை அழைத்து அந்த வேள்வியை ஒரு வழியாக முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போது வேள்வியை நடக்கிற இடத்துக்கு வர்றாரு. வந்த உடனே அங்கே நிறைய சண்டை நடக்குது. அப்போது விஷ்ணுவும் வீரபத்திரை எதிர்த்து தான் சண்டை போடுறார். அது அவர் பேசாமல் இருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் அந்த இடத்துல தக்ஷனுக்கு ஆதரவாக இவர் மேலேயும் அவரை நோக்கி அவரோட சண்டை போட்டுட்ருக்காரு. அந்த காட்சி தான் இன்னொரு பாடல். இப்போ சொல்கிறேன் எப்படின்னா, தக்கன்றன் வேள்வி தகர்த்த நல் வீரர்பால். தக்கன்றன் வேள்வி தகர்த்த நல் வீரர்பால். அதாவது தக்கன் செய்த வேள்வியில் வீரர்பால்னா வீரபத்திரர் மேல் தக்கன்றன் வேள்வியில் தாமோதரன் தானம். அந்த வேள்வியில் கலந்து கொண்ட தாமோதரன், அதாவது இவர் விஷ்ணு திருமால், அவருடைய சக்கரத்தை இவர் மேலே, யார், வீரபத்திரர் மேலே ஏவி விடுறார். வீரபத்திரர் இப்போ சக்கரம் தன்னை சசி முடி மேல்விட. சசி முடி மேல்விடனா, சசி என்பது இளம்பிறை அணிந்து கொண்டிருக்கிற முடி மேலே தானே இளம்பிறை இருக்குது. சிவபுரானுக்கு தலையில் இளம்பிறை இருக்குது இல்லையா, அந்த இளம்பிறை அது சிவபெருமானுக்குறனால வீரபத்திரர் இருக்கணும்.
அது அவங்க அம்சத்துக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வீரபத்திரருக்கு முடியிலேயே அந்த இளம் பிறை இருக்குது, அதை நோக்கி சக்கரத்தை விடுறார். அது அவரை நோக்கி வந்துட்டுருக்குது. அவர் ஒரு ஊதுனார், அதை பற்றி அதை வாயில் அந்த சக்கரத்தை நோக்கி ஒரு ஊதுனார். அது மாதிரி அதில் அந்த சக்கரம் சுற்றி போய் கீழே விழுந்துருச்சு, கிட்டே வரல. அக்கி உமிழ்ந்தது வாயு கரத்திலே. இன்னொரு தான் சொல்கிறேன். சக்கரன் தக்கன்றன் வேள்வி தகர்த்த நல் வீரர்பால், தக்கன்றன் வேள்வியில் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை சசி முடிமேல் விட அக்கி உமிழ்ந்தது வாயு கரத்திலே. அக்கி உமிழ்ந்ததுன்னா சுற்றிக்கிட்டு கீழே விழுந்தது. எப்படி இவர் வீரபத்திரர் தன் வாயினால் அதை பார்த்து ஒரு ஊதுனார் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது. அதனால் இந்த இடத்துல என்னென்னா, வீரபத்திரர் வேறு இல்லை, சிவன் வேறு இல்லை. வீரபத்திரர் அதாவது சிவன் கொடுத்த சக்கரம்தான் திருமாலுடைய சக்கரம். கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்குமா இல்லையா? அவர்கிட்ட வாங்கின சக்கரத்தை அவர் மேலே ஏவி விடலாமா? நடைமுறையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம், நமக்கு எத்தனை பேர் உதவி செஞ்சுருப்பாங்க, அதனால் நல்லா மேல்நிலைக்கு வந்துருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவங்கள பகைச்சிக்கிட்டு அவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் போடுறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோம். அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இந்த பாட்டில் சொல்லுது. ஸோ இந்த 2 பாட்டை சேர்த்து சக்கரம் எப்படி கிடைச்சதுன்னு ஒரு பாடல், அந்த சக்கரத்தை எப்படி அவர் பயன்படுத்தினார், அப்படி பயன்படுத்தலாமா, அது தவறு என்ற ஒரு கருத்தையும் வலியுறுத்துகிற இன்னொரு பாடலும், 2ஐயும் சேர்த்து நான் இப்போ இங்கே ஒன்று சொன்னேன். அதனால் இந்த சக்கரை பெருமை ரொம்ப மிக சிறந்தது. அந்த சக்கரத்தை அதனால்தான் அவரை விஷ்ணுவுக்கு சக்கரதாரின்னு பேர். எல்லா பெருமாள் கோயிலையும் தனியாக ஒரு சன்னதியும் இருக்கும், சக்கரதாரி சன்னதி. ஒரு கையில் சங்கு வச்சுருப்பார். அந்த சங்கு அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, தேவதத்தனா தனஞ்சயா, தேவதத்தன் தனஞ்சயா, பகவத்கீதையில் வருமே, தேவதத்தன் தனஞ்சயா. இல்லை, தேவதத்தன் இல்லை, இதுக்கு பேர் வேறு ஒரு, இப்போ ஞாபகம் இல்லை. அப்புறம் இன்னொரு சூழ்நிலையில் அதை நான் சொல்கிறேன். இது எப்படி இவருக்கு அந்த சங்குக்கு பேர் வேறு, இப்போ சரியாக ஞாபகம் வரல. அதுக்கு ஒரு கதை இருக்குது, அதுக்கு தான் சொல்ல வரேன். அது மகாபாரதத்தில் வரும், அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இப்போது இன்றைக்கி சொன்ன இந்த 2 பாட்டும் சக்கரத்தை பற்றி. வேறு ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை, இதில் ஒன்றும் தத்துவங்கள் அதிகமாக இல்லை, ஒரு நெறிமுறைகளை தான் நமக்கு எடுத்து சொல்லுது. அதே சமயத்தில் சிவன் மேலே உள்ள எவ்வளோ பக்தி இருந்தது, அதாவது விஷ்ணுவுக்கு எவ்வளோ பக்தி இருந்தது அப்படிங்கிறதையும் இந்த முதல் பாடலை பார்த்தோம். அதனால் எப்படி சக்கரம் வந்தது அப்படிங்கிறத பற்றியும், அந்த சக்கரத்தை தூக்கிறதுக்கு அவர் சக்தி இப்படி வந்தது, அதையும் நம்ம பார்த்தோம். இவங்கெல்லாம் இந்த புராணத்தில் என்னென்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன், இவர்களெலாம் 3 பேரும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அவர்களோட தொழிலை அவர்களும் செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அதில் எந்த விதமான ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் வராது. அந்த கான்ஃப்ளிக்ட் வராமல் நல்ல முறையிலேயே, அதாவது சிவபெருமான் என்ன செய்ய போகிறாருன்னு விஷ்ணுவுக்கு தெரியும், பிரம்மாவுக்கு தெரியும்.
அதே போல் விஷ்ணு என்ன பண்ணுவார்னு சிவனுக்கும் தெரியும். அந்தந்த சூழ்நிலையில் ஒருத்தருக்கு உதவியும் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு கதை உண்டு. ஒரு தடவை நான் சொன்னேன்ல, அந்த நேற்று சொன்னேன்ல, அதாவது பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது. அவர் இந்த சிவராசிகளை மேல்நிலைக்கு கொண்டு வர முடியாமல் தடுத்துக்கிட்டே இருக்கார், சிற்றின்பத்துக்கு காமித்து. அதனால் ஒரு தலையை கிள்ளிட்டார்னு நான் சொன்னேன் இல்லையா. அதில் 2 கதை இருக்குது. ஒரு கதை வந்து அந்த கிள்ளுறதுனால, தலையை கிள்ளி எடுத்ததுனால அவருக்கு பிரமகத்தி தோஷம் வந்துருச்சு சிவபெருமானுக்கு. அந்த பிரமகத்தி தோஷம் வந்ததுனால அது தோஷத்தை போக்கிறதுக்காக மயானத்தில் 12 வருஷம் காலம் தவம் இருந்தாராம். அப்படி அங்கே இருக்கும் பொழுது தான் அங்கே வந்து விபூதி கிடைக்கல. அப்போ என்ன, உடம்புல எதாவது பூசிக்கணும், அது அவருக்கு அது ஒரு பழக்க வழக்கம் இல்லையா. ஸோ அங்கே இருக்கிற மயானத்தில் எரிகிற உடலுடைய சாம்பல் எடுத்து பூசிக்கிட்டார். அதுதான் முன்னாடி சொன்னேன், கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வேராமாயில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சாருவாரே. மயானத்தில் இருக்கும்போது அதாவது மண்டை ஓடுகளை மாலையாக கொண்ட சிவபெருமான் பூசும் கவச திருநீர்னா இங்கே வந்து மனிதனுடைய சாம்பல். அப்படி ஒரு கதை உண்டு. அந்த 12 வருட காலம் அவர் அங்கே தவம் இருந்து, அப்போது அங்கே இருக்கும் பொழுது அவருக்கு வரக்கூடியது எது, அங்கே யார் வருவா, மிருகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அனிமல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன, நாய் வரும் அதிகமாக. அப்படி தான் நாய் வந்து அவருக்கு வாகனமாக அமைஞ்சது. யாருக்கு, சிவபெருமானுக்கு. அந்த சிவபெருமானுக்கு நாய் வாகனமாக அமைய போது அவர் எந்த உருவல் இருக்காருன்னா கால பைரவர் உருவல் இருக்கார். மயானத்தில் இருக்கிற சிவன் வந்து கால பைரவர். அந்த கால பைரவர் எப்படி அவர் எப்படி வந்தாருங்கிற இன்னொரு கதை இருக்குது. அதாவது இந்த தாக்ஷாயணி இறந்த பிறகு அவர் உடலை தோளில் போட்டுக்கிட்டு பைத்தியகாரத்தனமாக உலகம் பூரா சுற்றி வந்தார், இந்த அண்டம் பூரா சுற்றிட்டு வந்தார். அதற்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக விஷ்ணு என்ன பண்ணார்னா சக்கரத்தை ஏவி விட்டு அது 51 பாகமாக பிரித்தார். அதாவது தாக்ஷாயனுடைய உடம்பை அது 51 இடத்துல அது விழுந்தது. அப்போ சிவபெருமான் என்ன சொன்னார்னா, அவர் கைவிட்டு போன பிறகு அவர் கொஞ்சம் மன நிம்மதி வந்தது. இந்த 51 இடத்துல விழுந்தனால அந்த 51 இடத்துலையும் சக்தி பீடமாக வரட்டும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தார். அந்த சக்தி பீடத்தை காப்பாற்றுறதுக்காக காலபைரவரை படைத்து அந்த சக்தி பீடத்தை பாதுகாவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலபைரவரை படைத்தார். அதனால் ஒவ்வொரு சக்தி பீடம் இருக்கிற இடத்துலையும் காலபைரவர் இருப்பார் அப்படின்னு இன்னொரு புராண கதை இருக்குது. இந்த மயானத்தில் வந்து அவர் அந்த உருவத்தில் இருக்கும்போது நாய் தான் அவருக்கு உதவி பண்ணும். அதனால் நாய் தான் வந்து காலபைரவருடைய வாகனம். அதாவது சிவபெருமானுடைய ஒரு அம்சமான காலபைரவருக்கு வாகனம் நாய். அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் அதை ஏதாவது படத்தை பாருங்கள், நாய் தான் இருக்கும். அதில் இப்போ நிறையா காலபைரவருக்கு நல்ல மதிப்பு கொடுத்து தமிழ்நாட்டில் அந்த கோயிலுக்கு போகிறது, அது அவருக்காக கோயில் கட்டுறது இப்போ நடந்துட்டு தான் வந்துட்டுருக்குது. அது போகட்டும். இன்னொரு கதை என்னென்னா, அந்த கையில் இந்த பிரம்மாவுடைய ஒரு தலை வந்து இவர் கையில் ஒட்டிக்கிச்சு. அதை கையில் உதறனா கூட போக மாட்டேன்டுச்சு. அப்போ அதுக்கு அந்த சமயத்தில் அவர் விஷ்ணுவை நோக்கி வேண்டிக்கிட்டார். அவர் விஷ்ணுடைய தயவுனால் அந்த தலை வந்து அவர் கை விட்டு போச்சு. இப்படி ஒருத்தர் உதவி பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காம தான் விஷ்ணு பெரியவர்,
எங்கள் விஷ்ணு தான் பெரியவர், எங்கள் சிவா தான் பெரியவர் அப்படின்னு நாம் அங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறோம். அவங்க ஒன்றும் சண்டை போட்டுக்கிறதே கிடையாது. என்ன இதுதான் பார்க்குறோமே என்னைக்கா. ஸோ இந்த பேச்சு தொடரை கேட்டதுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.